எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரக காரத்துவ மாறுதல். அதாவது கிரக காரத்துவங்கள் உங்களுக்கு தெரியும். அதில் சில மாற்றங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாரும் இதை பற்றி பேசலை அதிகமாக. இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பலனை கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ காரத்துவம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரகம் குறிக்கக்கூடிய உடல் உறுப்பு, ஒரு கிரகம் குறிக்கக்கூடிய பொருள்கள், ஒரு கிரகம் குறிக்கக்கூடிய உறவுகள், இதை தான் நம்ம காரகத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உறவு, பொருள், அதுக்கப்புறம் உடல் உறுப்பு எல்லாமே இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, பகல் நேரம், இரவு நேரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஓகேயா? பகல் நேரம், இரவு நேரம் ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்போ சூரியன் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அப்பாவை தான் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பகல் நேரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சூரியன் அப்பாவாக எடுத்துக்கணும். இரவு நேரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா சனியை தான் அப்பாவாக எடுத்துக்கணும். சூரியனை அப்பாவாக எடுத்து பலன் சொன்னால் பலன் மேட்ச் ஆகாது. அப்படி பகல் நேரத்தில், இரவு நேரத்தில்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பகல் நேரம், இரவு நேரங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. எப்படி தெரியல அப்படின்னா, அதாவது நைட்டு 12 மணிக்கு மேலே அடுத்த நாள் கணக்கை எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. அதுவே தப்பு. அடுத்த நாள் கணக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் அடுத்த நாளாக நம்ம எடுத்துக்கணும். காலையில் 6 மணி சூரிய உதயம் அல்லது 6:15 சூரிய உதயம் அப்படின்னா 6:15க்கு மேலே பிறக்கிறது தான் நம்ம பகலாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே இரவாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சனிக்கிழமை, இப்போ இன்றைக்கி சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அதாவது ஒரு 4 மணிக்கு காலையில் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு 4 மணிக்கு ஒருத்தர் பிறக்கிறாருன்னா, இங்கிலீஷ் ஜாதகப்படி இங்கிலீஷ் தேதிப்படி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுப்போம். அது தப்பு. அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு 4 மணி அப்படின்னு சொல்லி எடுக்கணும். 6 மணிக்கு மேலே தான் சூரிய உதயம் ஆகும். 5:45, 6 மணி, 6:15 அந்த மாதிரி சூரிய உதயம் ஆகும். அந்த சூரிய உதயம் டைமில் இருந்து தான் நம்ம பகல் பொழுதாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இருந்தாலும் அது அதுக்கு முந்தின நாள் இரவாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தர் 3 மணிக்கு பிறக்கிறார், நைட்டு 3 மணிக்கு பிறக்கிறாரு அப்படின்னா, இப்போ சனிக்கிழமை இன்றைக்கி அப்படின்னா சனிக்கிழமை காலையில் 3 மணி அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை நைட்டு 3 மணி அப்படின்னு சொல்லி தான் எடுக்கணும். ஏன்னா இந்த ஜாதக முறைப்படி காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பகல் அப்படிங்கிறது 6 மணிக்கு மேலே தான் நம்ம பகலை எடுத்துக்கணும். அதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இருந்தாலும் அதுக்கு முந்தின நாள் இரவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதை எனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போது ஒருத்தர் பகல் பொழுதில் பிறந்திருக்காரா, ஒரு ஜாதகத்தில் சூரியனை தந்தையாகவும் மாமனாராகவும் நம்ம எடுத்துக்கணும். சனியை தந்தையாகவும் மாமனாராகவும் நைட்டில் பிறந்தவங்களுக்கு எடுத்துக்கணும். ஒருத்தர் நைட்டில் பிறந்திருக்காருன்னா சனியை தான் தந்தையாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்க பகலில் பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் தாயாகவும் மாமியாராகவும் நம்ம எடுத்துக்கணும். நைட்டில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா சந்திரனை தாயாகவும் மாமியாராகவும் நம்ம எடுத்துக்கணும். இதே இது ஒருத்தர் காலையில் பிறந்திருக்காரு அப்படின்னா சந்திரன் மனைவியாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே ஒருத்தர் நைட்டில் பிறந்திருக்காரு அப்படின்னா சுக்கிரன் நம்ம மனைவியாக கன்சிடர் பண்ணணும். ஒருத்தர் காலையில் பிறந்திருக்காரு அப்படின்னா குருவை இளைய சகோதரனாக நம்ம எடுத்துக்கணும். அதுவே நைட்டில் ஒருத்தர் பிறந்தார்னா செவ்வாயை இளைய சகோதரனாக எடுத்துக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே செவ்வாயை இளைய சகோதரனாக எடுக்கக்கூடாது. பகல் பொழுதா இரவு பொழுதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவங்களை மாற்றி செய்யும். இப்போ பெண் ஜாதகத்தில் குருங்கிறது கணவனா, செவ்வாய்ங்கிறது கணவனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். பகல் பொழுதில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, ஒரு லேடி பகல் பொழுதில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் குருவை தான் நம்ம கணவனாக எடுத்துக்கணும். இதே ஒருத்தவங்க நைட்டில் பிறந்திருக்காங்கன்னா செவ்வாயை கணவனாக எடுத்துக்கணும். ஏன்னா செவ்வாய் நைட்டில் வலுவாக இருக்கும், குரு பகலில் வலுவாக இருக்கும். அப்போ பகலில் பிறந்தால் குருவை கணவனாகவும், நைட்டில் பிறந்தால் செவ்வாயை கணவனாகவும் எடுக்கணும். புதனுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. எந்த காரகத்துவம்னாலும் அது பகல் பொழுது இரவு பொழுது ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால புதனுடைய காரகத்துவம் எதுலேயுமே மாற்றம் ஏற்படாது. அதனால் காலையில் பிறந்தாலும் காதலன் காதலியாக எடுத்துக்கலாம், நைட்டில் பிறந்தாலும் காதலன் காதலியாக எடுத்துக்கலாம், மாமனாராக எடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கலாம். புதன் காரகத்துவத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மற்ற காரகத்துவத்தில் பகல் பொழுதில் பலமாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த காரகத்துவத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சந்திரன் பொதுவாக தாய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நைட்டில். அப்போ நைட்டில் சந்திரனை தான் நம்ம தாயின்னு எடுத்துக்கணும். பகல் பொழுதில் சந்திரனை மனைவியாக எடுத்துக்கணும். சுக்கிரன் பகலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பகல் பொழுதில் சுக்கிரனை தாயாகவும் மாமியாராகவும் எடுத்துக்கணும். நைட்டில் சுக்கிரன் மனைவியாக எடுத்துக்கணும். அப்படிங்கிற மாதிரி காரகத்துவத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இது ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, பொதுவாக சுக்கிரன்னா மனைவி, செவ்வாய்னா கணவன் அப்படி எடுத்து நீங்கள் பலன் சொல்கிறீங்கன்னா சில நேரத்தில் தப்பாக வருது. ஏன் தப்பாக வருது அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு சுக்கிரன் வீக்காக இருக்குது, நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சந்திரன் நல்லா இருக்குது ஜாதகத்தில், ஆனால் மாமியார் பிரச்சனை வருது. இது ஏன் மாமியார் பிரச்சனை வருது? சுக்கிரன் வீக்காக இருந்தால் அந்த பொண்ணு தானே பாதிக்கப்படணும். எதுக்கு மாமியார்னால பிரச்சனை வருதுன்னு பார்த்தா அப்போ தான் இந்த புரிதல் நமக்கு தேவைப்படுது. அப்போ அவங்க
காலை நேரத்தில் பிறந்ததுனால சுக்கிரனை வந்து மாமியாராக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு பெண் வந்து காலையில் பிறந்திருக்காங்க, சுக்கிரன் நீசமாக இருக்குன்னா மாமியார் பிரச்சனை வரும் உங்களுக்குன்னு சொல்லலாம். நீசமாக இருக்குது அப்படின்னா மறைமுகமாக இருந்து அவங்க டார்ச்சர் கொடுப்பாங்க. அதே உச்சமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே டார்ச்சர் கொடுப்பாங்க. ஒரு கிரகம் நீசமாக இருந்துச்சுன்னா மறைஞ்சிருந்து டார்ச்சர் கொடுப்பாங்க. யாருக்கும் தெரியாத மாதிரி அவங்க செய்கிறாங்களான்னு தெரியாமல் இன்னொருத்தர் மூலிமா தூண்டி விட்டு பிரச்சனையை கொடுப்பாங்க. அது சுக்கிரன் நீசமாக இருந்தால் எதுக்கு மாமியார் டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது பகல் நேரத்தில் வந்து சுக்கிரன் மாமியாரை குறிக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மாமியார்னால பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அதாவது சந்திரன் வந்து தாய் தானே நம்ம எடுத்துக்கிறோம், தாய் மாமியார் தானே எடுத்துக்கிறோம். அங்கே வந்து மனைவி பிரச்சனை பண்ணுறாங்க. இது எப்படி சந்திரன் பாதிக்கப்பட்டால் மனைவி எப்படி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சந்திரன் வந்து காலை நேரத்தில் மனைவியாக வந்து செயல்படுது. அப்போ சந்திரன் சுக்கிரன் மாற்றி மாற்றி செயல்படுது பகல் பொழுது இரவு பொழுதில். அதே மாதிரி சூரியன் சனி வந்து மாற்றி மாற்றி பகல் பொழுது இரவு பொழுதில் செயல்படுது. குரு செவ்வாயும் பார்த்திங்கன்னா பகல் பொழுதுலையும் இரவு பொழுதையும் மாறி செயல்படுது. இப்போ செவ்வாய் பாதிக்கப்பட்டால் இளைய சகோதரனால் பாதிப்பு வரும்னு நம்ம சொல்கிறோம். அது செவ்வாய் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் குரு பாதிக்கப்பட்டாலும் இளைய சகோதரனால் பிரச்சனை வருது. அது ஏன் அப்படின்னா குரு வந்து காலை நேரத்தில் இளைய சகோதரனாக செயல்படுது. இப்படி வந்து சில நுணுக்கள் வந்து நம்ம தெரிஞ்சு பண்ணும்போது ப்ராப்பராக பலன் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க ஜாதகத்தில் வந்து ராகுவும் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கு. ராகு சந்திரன் சேர்ந்துருந்தால் என்ன சொல்லுவோம், நம்ம அம்மாவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவோம். ஆனால் மனைவினால் வந்து உங்களுக்கு டார்ச்சர் அனுபவிச்சுட்ருப்பீங்க. அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா, காலை நேரத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க. சந்திரங்கிறது மனைவியை குறிக்கிறதுனால, ராகு சந்திரங்கிறது மனைவினால் பேராசைனால் டார்ச்சர் நீங்கள் வந்து அனுபவிக்கிற மாதிரி வரும். ஆனால் அவங்க அம்மா வந்து டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்க. என்னடா இது சந்திரன் ராகு இருக்குது, அவங்க அம்மா வந்து நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே காலை நேரத்தில் பிறந்திருப்பாங்கங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. நைட் நேரத்தில் பிறந்திருந்தா நீங்கள் சொல்கிற பலன் ஓகே. அப்போ பகலாக நைட்டாக எந்த நேரத்தில் பிறந்தாங்கங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பலன் சொல்லுங்கள். உங்கள் பலன்கள் வந்து கரெக்டாக செயல்படும். இந்த நுணுக்கங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ரேராக தான் தெரியுதுன்னு சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.